அவங்க சிரிக்கிறத நான் பார்க்க முடியுது. அழகா சிரிக்கிறாங்க, சின்ன பசங்களும் அழகா சிரிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு அங்கிள் தாத்தா பாட்டி உட்காந்தாங்க, அவங்களும் அழகா சிரிக்கிறாங்க. இல்ல எது எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்தோம். படம் காமெடியா நல்லா இருக்கு. அந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வேற ஒன்றும் இல்லை, பாட்டு மட்டும் தவிர்த்துருக்கலாம். ரொம்ப காமெடியா இருக்கு. சூப்பராக வந்துருக்கு. காமெடியில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் ராம் மூவி. ஆமாம் ஆமாம், ராம் சார்னா ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். ரொம்ப ட்ராஜடிக்காக கொஞ்சம் ஃபீல் ஆகும் எனக்கு. இந்த படத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு லைட்டாக வெளியே வந்திருக்கோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஸோ பார்க்கும்போது சேம் ஏஜ் குரூப் தான். ஸோ எனக்கு லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. எனக்கு சிவா வந்து சென்னை 28லேருந்தே ரொம்ப பிடிக்கும். நடுவில் நிறைய டிசப்பாயிண்ட் மூவிஸ். ஸோ இந்த படம் வந்து கம்பேக். எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை ப்ரோ. நார்மலாக பீஸாக போனீங்கன்னா சூப்பராக பார்த்து பயங்கரமாக இருக்குது. அப்படியே ராம் சார் வந்து மிர்ச்சி சிவாவா அப்படியே இருந்த மாதிரி. அப்படியே லாஸ்ட் ஒரே ஒரு டைலாக்ல மொத்தமா முடிச்சு விட்டார் அரசியல் பேசுறது. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே சாங்ஸ்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எது லேக்ல அப்பப்ப காமெடியை போட்டுறாப்ல. ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். சூப்பரா இருந்தது படம். பேரண்ட்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப அருமையா இருந்தது. அவர் அப்பா வந்து எவ்வளவு ஒரு மகனை விரும்புறாருன்னு நல்லா காமிச்சிருக்காங்க. இல்ல தங்கமயிலுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தங்க மீன்கள் எதுவும் வந்து வேற ஜானி சூப்பர். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சிவா அப்படி பண்ணு. சிவா வேற லெவல் ஆக்டிங். படம் ஃபுல்லாவே பேக்ரவுண்ட் சாங் இருக்கு. ஃபுல்லாவே சாங் தான். சிவா வந்து இதுக்கப்புறம் வேற மாதிரி போவா போல. வாய்ப்பே இல்லை. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் வருவாங்க, அவ்வளவுதான். அவங்க வர சீனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும், ரசிச்சு பார்க்கலாம். நல்லா ஃபன்னா இருக்கு ப்ரோ. எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இது ஸ்லோவா போற மாதிரிலாம் இல்ல. நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சிவா வந்து இதுல டிஃப்ரெண்டா பார்க்கலாம். அவரோட காமெடி அது எல்லாமே இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல அந்த ராமோட டச் இருக்கு. ராமுக்கும் அவருக்குமான காம்பினேஷன் இந்த படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா செட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு, உண்மையுமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல நிறைய சாங்ஸ் இருக்கு. எல்லாமே சீனுக்கு சீன் ஏத்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே ரசிக்கும்படியா இருக்கும். உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. அவர் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. சம்மர் ரோல் அவர் தான் ஹீரோ. சிவா இல்ல, அவர் தான் ஹீரோ. அதுக்கப்புறம் தான் சிவா. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா கன்வே பண்ணிருக்காங்க. நாட் சோ ஸ்லோவா போகுது, ஃபாஸ்டா போகுதுங்கிறத தாண்டி கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. we are into the movie அப்படிங்கிற மாதிரி. ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஒரு பிஸியான ஒரு லைஃப்ல இருந்து ஒரு வெக்கேஷன் போயிட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். நல்லா இருக்கு. மியூசிக் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு ஃபீல் குட். அப்பா பையனுக்கான உறவு, அந்த பாண்டு, அவங்க சொல்லியிருக்கிற அந்த எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஏதோ ஒரு ஃபீல் குட்டா இருக்கு. அது எப்படி சொல்ல தெரியல. வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்லா ஆப்டா இருக்கு. அவர் நல்லா அவர் இருந்தாலே இன்னும் அது அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா கன்வே பண்ணியிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க ராம் கிட்ட இருந்து இப்படி ஒரு படத்தை. வேற லெவல்ல இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்ட் வரை நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நானும் வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத படம். சத்தியமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், சான்ஸே இல்லை. இந்த தடவை யுவனை மிஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு தேக்கம் இருந்துச்சு. ஆனா யுவனோட டச் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல நல்லா சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. நான் அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் என்ஜாய் பண்ண. அப்பா பையனுக்கான ரிலேஷன்ஷிப்பு இது ரொம்ப புதுசா இருக்கும். நீங்க வந்துட்டு இப்பெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு அப்பா பையனுக்கான ரிலேஷன்ஷிப்பு இப்படி இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரா. அதுதான் ராம் சாரோட டச்ன்னு நினைக்கிறேன். மீதி என்ன சொல்லுவோம்.
இல்ல நான் என்ன சொல்றேன்னா படத்தை பார்த்து பேரண்ட்ஸ் வந்து இருந்தாங்கன்னா பசங்களும் இது பண்ண வேணாம். இதுல சொல்ல வரே அவங்க போய் இது பண்ணுங்க. முக்கியமா பசங்க கூட கொஞ்சம் ஜாலியா இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஒன்றும் சொல்ல வரல. போயிட்டு கொஞ்சம் உங்களுடைய பிரசன்ஸை காட்டுங்கன்னா சொல்ல வராரு. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் அப்பாவை மட்டும் சொல்ல விரும்பல, அவங்க அம்மாவை நினைச்ச கிரேஸ் ஆண்டனி ரொம்ப 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 அருமையா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல நிறைய பேர் கூட என்ன நினைச்சுப்பாங்க, இப்ப இது வந்து ஒரு அப்பாக்கும் பையனுக்கான படம் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அம்மாவும் அதுக்கு பேக்ரவுண்ட்ல எந்த அளவுக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றத படம் ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. என்னன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து பிஜிஎம் தானே போட்டுட்டு இருப்பாங்க, ஆனா இது வந்து மியூசிக்கல் படம் மாதிரி அடுத்தடுத்து பாட்டா போட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது. முக்கியமான மேட்டர் இதை சொல்லிடுறேன், சாரி. என்னன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதுதான் சூப்பரான விஷயமே. இப்போ சில படங்கள்லாம் வந்து பெரியவங்க மட்டும் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். சில படங்கள்லாம் பசங்க சிரிக்கவே மாட்டாங்க. இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, சின்ன பசங்களும் சிரிக்கிறாங்க. நான் எங்க அண்ணன் கூட எல்லாம் வந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன். அவங்க சிரிக்கிறத நான் பார்க்க முடியுது. அழகா சிரிக்கிறாங்க. சின்ன பசங்களும் அழகா சிரிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு அங்கிள் தாத்தா பாட்டி உட்காந்தாங்க, அவங்களும் அழகா சிரிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நான்லாம் ரொம்ப எட்ஜ் ஆஃப் சீட்ல போயிட்டு கீழே விழுற மாதிரிலாம் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம். உண்மையில எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு காமெடி வந்து. இந்த படம் நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல வந்த படமா இருக்கு. ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராம் டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி அவரோட நான் அந்த ஸ்டைல்லாம் பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். ஆனா இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இந்த படம் ரொம்ப ஒர்க் ஆச்சு. இந்த படத்துல காமிச்சது ரிலேஷனை விட டிராவல் தான் நிறைய காமிச்சிருக்காங்க. அதாவது அப்பா அம்மாவால பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க பறந்து போங்க, உங்க பசங்களோட சேர்ந்து பறந்து போங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அவங்க அப்பாவுக்கும் அந்த பையனுக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சிவா இதுல வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இதுல சூப்பரா நடிச்சிருப்பாருன்ட்டு. ஆனா ஒரு அருமையா நடிச்சிருந்ததுல ஒரு மாதிரி செமையா நடிச்சிருந்தாரு அவரு. இது அவரோட அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கும் அந்த ஒரு அழகான ஒரு இன்னசென்ட்டான சோலா தெரிஞ்சாரு இதுல சிவா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா சூப்பரா ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்த ஒரு ஃபீலா இருந்தது. எனக்கு என்னன்னா, நான் மார்னிங்கே ராம் சார் அப்படின்னு நினைச்சோன்னே ஒரு சென்டிமெண்டா ரொம்ப ஃபீல் அவுட்டா கொண்டு போயிடுவாருங்கிற பயம் இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு ஓவர் சென்டிமெண்டா பார்க்கும்போது ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் கொண்டு போயிடுவாரோன்னு நினைச்சேன். பட் உண்மையிலே படம் செம்ம என்டர்டைன்மெண்ட். உண்மையிலே அவருக்குள்ள இவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஜானர் இருக்குமானே எனக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே சிரிச்சோம். சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெரியவங்களும் சிரிக்கிற மாதிரி, குழந்தைங்களும் சிரிக்கிற மாதிரி, மிடில் ஏஜையும் சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். ஸோ எங்கள் ரோ ஃபுல்லாகவே டிஃப்ரெண்டான ஏஜில் இருந்தாங்க. அத்தனை பேருமே சிரித்தோம். ஏதோ ஒரு காமெடிக்காவது அது வந்து நார்மலான காமெடி தான், ஆனால் நம்மளுக்குள்ள சிரிப்பு வரும்ல, அந்த ஒரு சிரிப்பு வந்து பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. எல்லா ஏஜில் உள்ளவங்களுமே பார்க்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அவர் சொன்ன விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக கிளைமேக்ஸில் திருவிளையாடலை ஃபினிஷ் பண்ண விதம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருந்தது.